பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் எவன்லி மினிஸ்ட்ரிக்காக ஜெபம் பண்ணுங்க, எவன்லி வாய்ஸுக்காக ஜெபம் பண்ணுங்க, எவன்லி ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிழப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நினைக்கிற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கும் ஆண்டவர் செய்திருவான்னு நினச்சிடாதீங்க. ஆண்டருடைய வேலை வருகிற வரைக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியாது. கர்த்தருடைய வேலை இன்னும் வரலைங்க. அவருடைய வேலை வந்துச்சுன்னா கர்த்தர் எல்லாத்தையும் டக்கான்னு செய்து முடிச்சிடுவார். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அற்புதம் நடந்துடும். கர்த்தருடைய வேலை வரணுங்க. காணா ஒரு கல்யாணத்தில் கூட தான் இருந்தார் இயேசுசாமி. ஆனால் அற்புதம் செயலை பாருங்கள். ஆனால் அவருடைய வேலை வந்த பொழுது அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி கொடுத்தார். இது வரைக்கும் யாரும் கொடுக்காத அளவுக்கு இயேசுசாமி அந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் கொடுத்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வேலை வரும்போது அவர் செய்யும் பொழுது அதை விவரிக்க முடியாது, அதை கிரகிக்க முடியாது. அது ஆச்சரியமாக இருக்கும், அது அதிசயமாக இருக்கும், அது பார்க்குறவங்களுக்கே வித்தியாசமாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய வேலை வருகிற வரைக்கும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் வேலை வந்துச்சுன்னா எல்லாம் நடக்கும். நீங்கள் நினைக்கலாம், நான் ரெடியாக இருக்கிறேன், என்னை ஆண்டு செய்யணும், என்னை பயன்படுத்தணும், என்னை கொண்டு கர்த்தர் கிரியை நடத்தணும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வேலை வருகிற வரைக்கும் எதையுமே நடத்த முடியாது, எதையும் பார்க்க முடியாது. அவர் வேலை வருகிற வரைக்கும் காத்திருங்க, கர்த்தர் செய்து முடிப்பார். அவர் வேலை வரும் பொழுது நல்ல ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அவர் வேலை வரும்போது சமாதானத்தை கொடுப்பார். அவர் வேலை வரும் பொழுது உங்கள் பிஸ்னஸில் மாற்றத்தை கொடுப்பார். அவர் வேலை வரும் பொழுது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். அவர் வேலை வரும் பொழுது திருமணத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் வேலை வரும்போது பிள்ளை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய வேலை வருகிற வரைக்கும் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, பெரிய காரியத்தை செய்வார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டோடைய வேலை வரும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து நீர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், நீ நேர்த்தியாய் செய்து நீ நடத்தும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஷந்தா ரபாலா துடாகாராமா சியாந்தாரா. கர்த்தர் சொல்லுகிறார், என் வேலை வருகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன், குப்பையிலிருந்து எடுத்து நான் உன்னை கோபுரத்தில் வைப்பேன், பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நான் உன்னை கொண்டு போவேன். மகனே மகளே பயப்படாதே என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, அந்த வேலைக்காக காத்திருக்கிறோம். உங்கள் நாமம் மகிழப்படட்டும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வேலையில் எல்லாத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.